வணக்கம், நான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது கோதுமை தோசை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக கோதுமையை வச்சு வீட்டில் என்ன பண்ணுவீங்க? சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி இந்த மாதிரி விதமாக பண்ணுவீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற கோதுமை தோசை என்னோடய மெத்தடில் என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு ஒரு சூப்பராக முருவலாக எப்படி பண்ணுறது சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறீங்க. இந்த தோசையோட சேர்த்து அந்த டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கோதுமை தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? கோதுமை 400 கிராம், ரவை 100 கிராம், தயிர் 150 ml, அரிசி மாவு 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த கோதுமை தோசைக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? கோதுமை மாவு எடுத்துருக்கோம். இந்த கோதுமை மாவை நீங்கள் ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரவை. இந்த ரவை எதுக்காக யூஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. இந்த கோதுமை மட்டுமே நீங்கள் கரைச்சி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வளவளப்பு தன்மை கொடுக்கும். ஆனால் இந்த ரவை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக கொடுக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த ரவையை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இந்த அரிசி மாவும் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு தயிர் கண்டிப்பாக எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த தயிர் புளிப்புத்தன்மை இல்லைன்னா வெறும் கோதுமை தோசையை கரைச்சி நீங்கள் சாப்பிடும்போது சில பேருக்கு பிடிக்காது, தோசை ஆறுனாலும் பிடிக்காது. அந்த டைமில் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இதோட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கிறோம். தண்ணி ஊற்றுற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் தோசை மாவு கரைப்பீங்கள அதே பக்கத்தில் தான் இந்த தண்ணியை ஊற்றிருக்கேன். சரிங்களா? வேறு எதுவும் இல்லை, நம்ம வீட்டில் ரெகுலராக பண்ணுறது தான். ஆனால் ரேஷியோ மாதிரி இருக்கும், தேவையான பொருட்கள் கொஞ்சம் போட்டிருப்பேன். இப்போ இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிறகு இந்த தோசைக்கல்லில் நீங்கள் தோசை ஊற்றும் போது 2 விஷயத்தை கவனமாக இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்தாலும் தோசை கரெக்டாக வராது. அதே டைமில் கல் சூடு இல்லாத கல்லையும் மாவு ஊற்றினாலும் கரெக்டாக வராது. அதனால் மிதமான சூடில் இருக்க கல்லில் ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்ற ஆரம்பிங்க. அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான கோதுமை தோசை ரெடி. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் தோசை வரணும்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டான ரேஷியோவில் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் தோசை குக் பண்ணுவீங்கள அதே மெத்தடில் தான் பண்ணுறோம். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக பண்ண முடியும். சூப்பராக வந்திருக்குல்ல? நல்லா மெலிசாக லேயர்லாம் ஃபேன்டாஸ்டிக்காக வந்திருக்கு. இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். வேக வச்ச துவரம்பருப்பு 150 கிராம், மசாலாக்கு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், முழு தனியா 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 3/4 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 10லேருந்து 15 நம்பர், முழு மிளகு 1/4 டீஸ்பூன், மிக்ஸ் வெஜிடபிள் 1 பவுல், அதாவது கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், சின்ன வெங்காயம் 150 கிராம், பெரிய வெங்காயம் 1 நம்பர், தக்காளி 3 நம்பர், பச்சை மிளகாய் 2, புளி 1 லெமன் சைஸ், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 3/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், வெல்லம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த டிஃபன் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டிஃபன் சாம்பாருக்கு துவரம்பருப்பு வேக வைக்க போகிறோம். அதனால் இந்த துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் சீக்கிரமாக வேகும்.
அதுக்கு பிறகு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். அதாவது 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சொல்லியிருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. இந்த பருப்பு நல்லா வேகணும். அதனால் 3லேருந்து 4 விசில் விட்டு நல்லா பாயில் பண்ணுறேங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த டிஃபன் சாம்பாருக்கு பவுடர் மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போதும், அதிகமாக நல்லெண்ணெய் வேண்டாம் இந்த பவுடர் மசாலாக்கு. ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு, அதுக்கு பிறகு கடலைப்பருப்பு, அதுக்கு பிறகு முழு தனியா, சீரகம் 3/4 டீஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1/2 டீஸ்பூன் இந்த இடத்துல போட்டிருக்கோம். அதே மாதிரி வெந்தயம் 1/4 டீஸ்பூனில் சும்மா ஒரு 10 நம்பர் இங்கேயும், அதுக்கப்புறம் தாளிப்புலையும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வெந்தயம் போட்ட பிறகு காஞ்ச மிளகாய் 10 நம்பர் இந்த இடத்துல போடலாம், அப்படின்னா 10லேருந்து 12 நம்பர் போடுங்க. அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு லைட்டாக வதக்க ஆரம்பிங்க. அந்த டைமில் முழு மிளகு ஒரு 8லேருந்து 10 நம்பர் போதும், அதிகமான முழு மிளகு தான் வேண்டாம். அப்படி முழு மிளகு அதிகமாக போனால் உங்களுக்கு டேஸ்ட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 8லேருந்து 10 நம்பர் போட்ட பிறகு இதை அப்படியே வதக்க ஆரம்பிங்க. நீங்கள் இந்த எண்ணெயில் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெயாக இருக்கும். ஆனால் ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க எண்ணெய் கிட்டனா அந்த எண்ணெய் இருக்காது, நல்லா ட்ரையாக இருக்கும். அதனால தான் கொஞ்சமாக எண்ணெய் பண்ண சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, அந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்தாச்சு. அதே டைமில் இந்த காஞ்ச மிளகாவும் நல்லா உடையிற அளவுக்கு கரெக்டாக வறுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியாது, அந்த எண்ணெயே இருக்காது. உள்ளங்கையில் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும். எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வறுக்கணும் உங்களோட மசாலா அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே எடுத்து நம்ம அரைக்க போகிறோம். ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுருங்க. மிக்சிலேயே அரைச்சலாம். நீங்கள் வீட்டில் பண்ணுறது அதிகமான குவான்டிட்டியில் கொஞ்சம் குவான்டிட்டி தான். ஒரு 2 வாட்டி சாம்பார் பண்ணுற அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது இந்த பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பருப்பு வேக வைக்கிற பக்குவம் என்ன கேட்டினா, அந்த பருப்பு நல்லா மசிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து குவான்டிட்டி கொடுக்கும். அதே டைமில் அந்த டேஸ்ட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும். சில பேர் பருப்பு வேகாமல் அந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது என்ன கேட்டினா, அந்த சாம்பார் குக் பண்ணி முடிச்ச பிறகு தண்ணி மேலே இருக்கும், கீழே பருப்பு இருக்கும். அதுக்கு என்ன காரணம் கேட்டினா, அந்த பருப்பு நல்லா மசையாமல் இருந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால் நல்ல பருப்பை வேக வச்சு மசிச்சிருக்கேன். இதுக்கு பிறகு சாம்பார் ரெடி பண்ண போகிறோம். மண்சட்டில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு கடுகு, சீரகம், வெந்தயம் ரொம்ப கம்மியாக போடணும், அதிகமான வெந்தயம் வேண்டாம். இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். இந்த டிஃபன் சாம்பாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, இந்த சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அதே மாதிரி பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டுனா பெரிய வெங்காயத்தை எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், சரிங்களா? அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு லைட்டாக வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி. நார்மலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய் போட்டால் மட்டுமே போதும். சில பேர் கத்திரிக்காய் போட்டால் பிடிக்கும், அதனால கத்திரிக்காய் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெங்காயம் கரெக்டாக ஒரு 20% அளவுக்கு வதங்கி இருக்கணும் இந்த மாதிரி. அப்போ தான் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆகி வர டைமில் வெங்காயம் முழுசாக தெரியும். சில பேர் வெங்காயம் நல்லா வதக்கிடுவாங்க, அது தொக்கு கான்செப்டில் போய்டும். அப்படி இருந்தால் சாம்பார் நல்லா இருக்காது. இதுக்கு பிறகு அந்த தக்காளியும் க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம். அதே டைமில் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர், உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மசாலாவை அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். 2-3 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறோம். சில பேர் இந்த மசாலா போட்ட பிறகு என்ன பண்ணுவோன்னா, அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்குவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. எப்போவுமே மசாலா போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். அதே டைமில் நம்ம ரெடி பண்ண அந்த பவுடர் மசாலா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா 3 டீஸ்பூன் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இப்போ இந்த பவுடர் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டம்ளர் இல்லை 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் சாம்பார் பண்ணும்போது இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். மசாலாவை தொக்கு மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போகக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மசாலா நல்லா வெந்திருக்கு. அதே டைமில் மசாலாவோட பச்சை வாசனை போயிருக்கேன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு புளி தண்ணி. இந்த புளி தண்ணி ஊற்றின பிறகு திருப்பி நல்லா கொதிக்க விடுறோம். நான் சொல்கிற மெத்தடை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் இருக்கும். இந்த புளி தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு. அதே டைமில் பாருங்கள், அந்த வெங்காயம் தக்காளி முழுசாக இருக்கா?
இதுக்கு பிறகு வேக வச்ச அந்த துவரம் பருப்பு இதில் ஊற்றுறோம். இந்த வேக வச்ச துவரம் பருப்பு ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அதனால தான் ஃபஸ்ட்டு மசாலா போட்ட உடனே கொதிக்க விடணும், அதுக்கு பிறகு புளி தண்ணி ஊற்றின பிறகு கொதிக்க விடணும். இந்த மாதிரி கொதித்த பிறகு பருப்பு போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சாம்பார் சாப்பிட்ற அந்த ஃபீல் இருக்காது. அந்த மசாலாவோட டேஸ்ட்டும் தெரியாது, உங்களுக்கு ஏதோ ஒரு மசாலா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இருக்கும். அதனால தான் பருப்பு போட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடாது சொல்லுவாங்க. அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, நல்லா அந்த பருப்பு ஒரு கொதி வந்திருக்கா. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரெடி பண்ண அந்த சாம்பார் பவுடர் மசாலா இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். கரெக்டாக 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஏற்கனவே 3 டீஸ்பூன், மொத்தம் 5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மீதி உள்ள பவுடர் மசாலாவை நீங்கள் எப்படி பேக் பண்ணி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 ட்ராப் தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட்டான ஜாரில் போட்டு வச்சுன்னா உங்களுக்கு அந்த பவுடர் மசாலா வாசனை அப்படியே இருக்கும். அடுத்தது பெருங்காயம். சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, அந்த பெருங்காயம் எடுத்த உடனே போட்டுருவாங்க. ஆனால் கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு நெய்யும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு கொஞ்சமாக வெல்லம் போட்டிருக்கேன். இந்த வெல்லம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த வெல்லம் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாம்பாரில் காரம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக இனிப்பு தன்மை இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் அந்த இட்லி சாம்பாரும் சாப்பிட்றதுக்கும் இல்லை பொங்கல் சாம்பார் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சம் காரம் இருந்தால் கண்டிப்பாக ரெண்டுமே ஒத்து வராது. அதனால தான் எப்பவுமே இந்த மாதிரி டிஃபன் சாம்பாரில் கொஞ்சம் வெல்லம் போடணும்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த சாம்பார் ஒரு அருமையான ஸ்டைலில் இன்றைக்கி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் டிஃபன் சாம்பார் பண்ணிங்களா உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாரும் மறக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி.